இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். சிவனின் அருளாலும் அவனின் திரு அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். 19 மே 2025 இன்னைக்கு 139 நாள் ஆயிடுத்து. வருஷம் பிறந்து 228 நாள் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இன்னும் செய்யக்கூடிய காரியங்கள் இன்னும் 228 நாள் இருக்குது. அன்பர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வைகாசி மாதம் 5ஆம் தேதி விசுவாசு வசு வருடத்தில் நடக்கிறது. இன்றைய நாள் திங்கட்கிழமை, தேய்பிறை சப்தமி, திருவோண நட்சத்திரம் விஷ்ணுவுடைய நட்சத்திரம். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சந்திரனின் அடிப்படையில் இருப்பதனாலும், இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் இருப்பதாலும் விஷ்ணுவின் வழிபாடு மிகுந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். விஷ்ணுனாலே காக்கும் கடவுள். அதனாலே நமக்கு காப்பதற்கான அனைத்து விதமான வழிகளையும் இன்றைக்கி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நல்ல நேரம் இன்றைக்கி காலையில் 6:30 மணி 7:30 மணி, சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6:30 மணி. கௌரி நல்ல நேரம் 9:30 மணிலேருந்து 10:30 மணி, சாயங்கால வேளையில் 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். இன்றைக்கி ராகு காலம் காலையில் 7:30 9 ராகு காலம், குளிகை 1லேருந்து 3 மணி வரைக்கும், யமகண்டம் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளிலே ரிஷப லக்னத்திலே சூரியனுடைய இருப்பு 4 நாழி 08 வினாழி. சூரிய உதயம் 5 மணி 53 நிமிஷம். இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் பூசம், அதாவது மிதுன ராசிக்குள்ளரையும் கடக ராசிக்குள்ளரையும் சந்திராஷ்டமம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். உடல் நலக்குறைவு இருப்பவர்களுக்கு உடல் நலக்குறைவை நீக்கும் திருக்கோவில் உண்டா அப்படின்னா உண்டு. கன்னியாகுமரியிலே பகவதி அம்மன் கோவிலிலே சென்று வழிபடும்போது அந்த அம்மனின் அருளாலே உடல் நலக்குறைவுகள் குறையும் அப்படிங்கிறது இருக்குது. அவசியம் அந்த செல்லும்போது பகவதி அம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்விலே நலங்கள் பெற பெருகட்டும். இன்றைய நாளில் கோச்சாரப்படி எங்கெங்கே எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசி அப்படிங்கிற இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். குருவானவர் மிதுன ராசிக்குள்ளே இருக்கிறார். செவ்வாயானவர் கடகராசிக்குள்ளே இருக்கிறார். இன்றைய நாளிலே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியினாலே கேதுவானவர் இன்றைக்கு சிம்ம ராசிக்குள்ளே வந்துட்டார். ராகு கும்பராசிக்குள்ளே வந்துட்டார். சுக்கிரன் சனி இவங்க 2 பேரும் மீன ராசிக்குள்ளே இருக்கிறாங்க. புதனானவர் இன்றைக்கி டிரான்சிட் டு ரிஷபராசி போயின்னு இருக்கிறார். இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி. இந்த மாதிரி ராகு கேது பெயர்ச்சிகள் வரும்போது என்ன ஆகுறதுனாக்கா, வெட்டுன்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு கராராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கிடைக்கும். நமக்கு தீர்மானமான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய ஆரம்பிச்சிடும். ராகுங்கிறது பெரிதாக செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லுவோம். கேதுங்கிறது எதையும் குறைத்து கொடுப்பது, ஞானகாரகன் அர்த்தம். தெளிவை கொடுக்கக்கூடியது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் இந்த நாளை அதுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திங்கள்கிழமைனாலே நார்மலாக சிவன் தரையிலே சந்திரனை சூடியிருப்பதனாலே சந்திர சூடேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமியை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. திருவோணத்தினாலே விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப நல்லது. இன்றைக்கி திதியிலே சப்தமி திதி அப்படிங்கிறதுனால வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். வெளியூர் பயணங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுறதா இருந்தால் ஆரம்பிக்கலாம். கடகராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் திதி சூனியத்தினால் எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லதாக அமையும். வணிஜீகரணம் அப்படிங்கிற கரணம், வணிஜீகரணம்னாலே எருது அப்படின்னு மனதில் வைத்து கொள்ளுங்கள். அப்போது எதையுமே தாங்கி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு உதவுவோம் என்ற எண்ணத்தை கொள்ளும்போது சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கம்பளி, போர்வை போன்றவைகளே தருவது ஒரு நல்ல பலனாக மாறும். இன்றைக்கி யோக பலனிலே பிராமியம் அப்படிங்கிற யோகம் நார்மலாக இந்த சாந்தி பரிகாரங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாள் இந்த நாள். புதுசாக ஸ்கூல்லலாம் சேர்க்கணும் அப்படின்னாக்க இன்றைக்கி கொண்டு சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்த்தா நல்லபடியாக அவங்க வாழ்க்கையில் சுபிட்சமாக வருவார்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதனாலே இந்த நாளிலிருந்து நாம் ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் காண இருப்பது மேஷ ராசியின் பலன்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, இத்தனை காலமாக உங்களுக்கு ராகு அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருந்தார். இன்றைய நாளிலே அந்த ராகுவுடைய சேர்க்கை மாறுகிறது. 11வது இடம் மாறுது. 11வது இடத்துல ராகு மாறுவதனாலே பண வரவு உண்டு. வெற்றியின் இலக்குகள் உங்களுக்கு பெரிதாக திறந்து கொடுக்கக்கூடிய நாளாக மாறுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பலவிதமான சாதனைகள் செய்யக்கூடிய, பாராட்டை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. பணிந்தவருக்கு பதவி அப்படிங்கிறத அழகாக மனதில் கொண்டு வந்தீர்களானால் உங்கள் பணிவே உங்களை உயர்த்திவிடும். எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம், பிரபஞ்சமே தீர்மானித்துவிடும். அழகான வாழ்க்கை எளிமையாக அமைத்து கொடுத்து நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் சுவைக்கப் போகிறீர்கள். அதற்கான முஸ்தீப்பான நாள் அப்படின்னா இன்றைக்கு. எதைக்குமே லேட்டாக செய்யக்கூடாது, உடனே செஞ்சிடணும். தாமதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தாமதம் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமானது 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், துர்க்கை அம்மனை வழிபடுவதும். இன்றைக்கு 2 எலுமிச்சம்பழத்தை கொண்டு சுவாமிகிட்ட வச்சுட்டு ஒன்றை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சுவாமி பாதத்தில் வச்ச பிறகு ஜூஸை போட்டு குடிச்சிடுங்க. குடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு மனத்திலே திருப்தி ஆகிடுவீங்க. அதனாலே உங்கள் கவனம் சிதறாமல் நோக்கங்கள் கரெக்டாக அந்த கிரேஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. நேச்சுரலி உங்கள் லைஃப்பில் வாழ்க்கையின் பலமும் நலமும் உயர்வும் பெறுவதற்கான இனிய நாளாய் இன்றைக்கு அமைத்து கொள்வீர்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளம். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, மனதிலே எவ்வளவு விதமான குழப்பங்கள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கும் போது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்டரை க்ளீனாக கொண்டு வரக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எவ்வளவு பரபரப்பும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. மற்றவர்களிடம் ஏற்படக்கூடிய இரக்க சுபாவம் உங்களுக்கு அப்படியே கேப்சர் ஆகி வந்துடும். இரக்கமாக தான் இருக்கீங்களே அப்படின்னு யோசித்தோம்னா, உங்களை கோவப்படுத்துவதற்கு தான் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, டப்பால்னு கோவம் வந்துடுது. இந்த டப்புன்னு கோவம் வருது பார்த்திங்களா, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது. அதனால் கோபத்தை குறைத்து சாந்தமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் நட்பு வட்டாரத்தை பெருக்கி உங்கள் வாழ்க்கையிலே கவனத்தை சிதறாமல் நலனை பெற்றுத்தரும். அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டிய எண்ணத்துக்கு எது வேணும்? முதல்ல மனதிலே பக்தி வேணும். அந்த பக்தி இருந்தாலே பாதி விஷயம் சரியாயிடும். இன்றைய நாளிலே சந்திரசூடேஸ்வர சுவாமி அப்படிங்கிற சிவபெருமானை, சந்திரனை, சிவன் தலையில் சூடியிருக்கக்கூடிய அந்த சொரூபத்தை மனதிலே நினைக்கும் போது உங்களுக்கு அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா என்னாகும்? அப்புறம் சாதனை தான், பாராட்டு தான், சந்தோஷந்தான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு உங்களை நீங்களே இட்டு செல்வீர்கள். அதற்கு ஏதாவது உபாயம் உண்டானால் 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும்,
அந்த சந்திரசூடேஸ்வரர் சுவாமியை வணங்குவதும், அது சப்தமி திதியிலெல்லாம் அந்த மாதிரி சுவாமியை வணங்குறதுனால என்ன ஆகும்னா, வாழ்க்கையிலே நீங்கள் நினைச்ச காரியம் நினைத்தபடி வெற்றியாக மாறி தனம் வரும், ஐஸ்வர்யம் பெருகும், 16 செல்வம் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த நாளை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நாம் என்ன காரியம் செஞ்சாலும் பதட்டப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானமாக மனசில் ஒரு வைராகியத்தை எடுத்துக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் சிதறல் வரும். எந்த காரியம் செஞ்சாலும் லேட்டாக தான் செய்ய போகிறீங்க, மெதுவாக தான் நடக்க போகிறதுன்னு மனசுக்குள்ளே முதல்ல போடுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய ராசிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் சந்திராஷ்டமம்ங்கிற எஃபெக்ட் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய விதமான ஒரு பைஃபர்கேட்டட் விஷயம்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. மெதுவாக நடந்தாலே போதும், ஆனால் ஸ்திரமாக நடக்கட்டும்னு வச்சுக்கோங்க. செய்கிறது கரெக்டாக செஞ்சுட்டே வாங்க. தெரிஞ்ச காரியத்தை மட்டும், தெரியாத காரியத்தை இன்றைக்கி செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போட்டுடுங்க. முக்கியமாக சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி பேச வேண்டாம். பணம் கொடுக்க வாங்கல் விஷயங்கள் இன்றைக்கி வேண்டாம். வரன்கள் புதுசாக பார்க்குறேன் போகிறேன்னு வர்றது, பொன் பார்க்க வராங்க, இன்றைக்கி வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் சின்ன வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிடுங்க. உங்கள் குடும்பம் அதனுடைய சூழ்நிலை மட்டும் போதும். ரொட்டீன் ஜாப்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும். புதுசாக எதுவும் இனோவேட் பண்ணிக்க வேண்டாம். வாகனத்திலே பயணம் செய்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்யறது நல்லது. சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக வந்துடுங்க. லேட்டாக போய் அர்ஜெண்ட்டாக போகிறது ஆபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் அதையும் மனசில் வைத்து கொண்டீங்களால் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துவிடும். இன்றைய நாளில் முடிந்த வரைக்கும் செடிகள் நடக்குது. தென்னை, மா, பலா இந்த மாதிரி செடிகள் எல்லாம் நீங்கள் நடுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 7, 5 என்ற இலக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பரிமாணத்தை மாற்றி கொடுக்கும். மேலும் இன்றைய நாளிலே நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வமானது சந்திரனை பிறைசூடிய காமாட்சி அம்மனை வழிபடுவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெருகி வர வாய்ப்புகள் நிறைய கொடுப்பாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பர்வதவர்தினி சுவாமி அந்த மூக்குத்தியை போட்டிருக்காங்க. அந்த மூக்குத்தியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது கடலை தாண்டி அது வந்து அந்த பிரைட்னஸ் இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுகிறது அப்படின்னு கரை தட்டித்து அந்த கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. கலங்கரை விளக்கத்திலிருந்து வந்த ஒளி அப்படின்னு நினச்சி, ஹார்பர் நினச்சி அங்கே வந்து தட்டித்துன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களை கலங்கரை விளக்கமாக எண்ணிக்கொண்டு ஜனங்க உங்கள்கிட்ட வரக்கூடிய ஈர்ப்பு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. நிறைய ஈர்ப்பு சக்தி. அந்த ஈர்ப்பு சக்தினாலே தான் உங்கள்கிட்ட எல்லோரும் வந்து அந்த தாய் போல் அரவணைத்தனால உங்கள் பின்னாடி எல்லோரும் இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் காவந்து பண்ணுறீங்க. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டே போகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அழகான அவுட்லைன். அந்த அவுட்லைனில் சின்ன சின்ன மூமெண்ட் புஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புஷ் கொடுக்குறீங்க. அதனால் சக்ஸஸ் ஸ்டோரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்ரிசியேஷன் நிறைய வருது. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக பாதிக்கிறதில்ல. நீங்கள் சொல்லுங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதெல்லாம் அதுவாக நடக்குதுங்கன்னு ரொம்ப கேஷுவலாக போயிடுறீங்க. இதுதான் உங்களுக்கு நல்லதொரு ஆய்ப்பறிச்சு கொடுக்குது. இப்படி ஒரு நல்ல ஒரு சூப்பரான அழகான கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டங்களிலே இருக்கிறது. அதற்கு இன்றைக்கு முஸ்தாய்ப்பாக இருக்கிறது. உடல் நலத்திலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அப்பப்போ கொஞ்சம் சரியாக போடும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கும்,
சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் சாதகமாக ஆக்கிக்கொள்வதற்கான மாற்றங்களை ஏற்படுவதற்கும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே மேலும் சிறப்பை கூட்டுவதற்கு 1-5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் காளி தேவையை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றத்தையும் புதிய உச்சத்தையும் வாழ்க்கையின் பலத்தையும் பெருக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. நான் எவ்வளோ காரியம் செஞ்சுருக்கேன் சார், ஆனால் அந்த காரியங்கள் எல்லாமே என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி தான் அப்படின்னு மார்த்தட்டக்கூடிய எண்ணத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறது. தொழிலிலே வளம், புதிய உத்திகள், நவீன பொருட்கள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை. நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்கிற மாதிரியே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால என்னுடைய திறன், எண்ண ஓட்டம் இதெல்லாம் எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்குது. அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கிரிப் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாள் அமைகிறது. ரொம்ப போகக்கூடாதுங்கிறதுனால தான் கேது இன்றைக்கி உள்ளே வர்றார். பணிந்தவனுக்கு பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லது. ரொம்ப வேகமாக போனால் என்னாகும்? நார்மலாக சொல்லுவோம் 180-120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் 140 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு 80 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க நம்ம ட்ராவலில் போவங்களுக்கு. அப்படித்தான் நீங்கள் என்ன வேகத்தில் போனாலும் தாமதமாக போனாலும் அந்த ஆவரேஜ் ஸ்பீடுன்ற மாதிரி ஆகிடும். அப்போது உங்கள் ஸ்பீடு எப்படி இருக்கணும்? கரெக்டாக கண்ட்ரோல்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் யோசித்து நிதானித்து செஞ்சீங்கனாலே உங்களுக்கு போதும். நீங்கள் அவசர அவசரமாக அள்ளி தெளித்து பண்ணுறீங்க பாருங்கள், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. அதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். காலையில் வெள்ளனை எழுந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க ஆஃபீஸுக்கெல்லாம். லேட்டாக போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தைன்னு சொல்லுவோம். எதையுமே தெய்வ பக்தியாக இருந்தாலும் சரி, தொழில் பக்தியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சின்சியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்தியை கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்துக்கிடுங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னாகும்? உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகிவிடும். வெற்றி வந்துடுறதுனாலே நமக்கு எல்லாத்துக்கும் பாராட்டு வந்துடும் இல்லையா? அந்த சந்தோஷம் வந்துடும் இல்லையா? அதனால் இன்றைய நாளில் ஒரு நல்ல குதூகலமான நாளாக அமைவதற்கு 2-5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே கேது அப்படிங்கிறதுனால பிள்ளையாரை வணங்குவதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். விக்னத்தை விநாயகன் விளக்கி விடுவதனாலே வாழ்க்கையிலே செல்வங்களும் நலங்களும் உங்களை வந்து சேரட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. எப்பவும் உங்களுக்கு ஒரு ஏக்கம் உண்டு. என்னை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க சார், அப்ரிஷியேஷனே இல்லை எனக்கு. ஊரில் எல்லாரையும் பாராட்டுறாங்க, அவனை கூப்பிட்டு சொன்னான் இவனை கூப்பிட்டு சொன்னான், என்னை எவனும் கண்டுக்கவே சார் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு. நான் எவ்வளோ செய்கிறேன் தெரியுங்களா, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லைங்களே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இன்றைக்கி அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீங்கள் செஞ்ச காரியங்களுக்கு வெற்றியாக சில விஷயங்கள் நடக்கப் போகிறது. அது உங்களுக்கு நல்ல குதூகலத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. உங்கள் நட்பு வட்டாரங்கள் இன்றைக்கி ஒரு குதூகலத்தோடு இருப்பாங்க. உங்களை நல்ல ஒரு சுப முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால நல்ல மீட் பண்ணிக்கூட விஷயங்கள்லாம் உண்டு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அவங்களோட நல்ல ஒரு மூமெண்டம்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய கூட இன்றைக்கி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது. எதிரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மனதில் வைத்து கொள்ளுங்கள். எதிரிகள் அப்படிங்கிற பிரித்து பார்த்து விட்டீங்கனாலே கொஞ்சம் கவனமாக இருந்துடணும். நட்பு வட்டாரத்தில் எப்படி சுமூகமாக இருக்கிறீங்களோ அப்படி உறவுக்காரங்களை சுமூகமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் புதுசாக மாற்றலாமான்னா தாராளம் பார்த்தலாம். வீடு வாகனங்கள் கடை மாற்றுவது இதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருக்குது. சப்தமி திதி, புதிய முயற்சிகள் சக்ஸஸை கொடுக்கும். இன்றைய நாளிலே திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே உங்களுடைய புதன் அப்படிங்கிற அந்த ராசிநாதன்னாலேயும் பச்சை உடுத்துதல் அப்படிங்கிறது, பச்சை துணியை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். 2-4 என்ற எண் இன்றைக்கி ரொம்ப நல்ல எண்களாகும். இன்றைக்கி விஷ்ணு பகவானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை பல விதத்திலும் காவந்து பண்ணி வாழ்க்கையிலே
முயற்சிகளாலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு பாராட்டுதலை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, பணிவுக்கு மறுபெயர் நீங்கள்தான். மற்றவரின் நலன்களிலே அதிகமான கவனம் செலுத்தக்கூடியதும் நீங்கள்தான். நட்புக்கும் எந்த விதமான பங்கம் வராமல் இருக்கக்கூடிய அமைதிக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு உங்களை கரெக்டாக டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி எப்போவுமே இருக்குது. உங்களுடைய பணிந்து செல்லக்கூடிய தன்மையினாலே வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு கரெக்டாக பைஃபர்கேட் பண்ணுறதுனாலையும் உங்களால் கரெக்டாக சேல் பண்ணிட்டு போக முடியுது. அடுத்த காரியங்களை அடுத்த மாதிரி செஞ்சுட்டு போக முடியுது. எண்ணியது போல செய்கிறீர்கள், அதுதான் முக்கியம். நீங்கள் எப்படி எண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமையும்போது மனசில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையினால் உங்களுடைய என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் ஆகிருக்கு. ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு பலன், ஊதிய உயர்வு இப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குது. உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டேவாக இந்த டே அமையப்போகிறது. இன்றைய நாளில் ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. இது நாள் வரைக்கும் கேது அப்படிங்கிறவர் 12ஆம் இடத்துல இருந்தார், 11ஆம் இடத்துக்கு போகிறார். லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். பண வரவு நிச்சயம் உண்டு. குழந்தைகள் விஷயத்திலே ஒரு நல்ல விதமான செய்திகள் உங்களை வந்து சேரும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நாளில் 2, 7 என்ற இலக்கங்கள் அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்துவதும், வெளிர் பச்சை நிறத்தை நீங்கள் நிறமாக பயன்படுத்துவதும், நரசிம்மரை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து சேர்த்து கொடுக்கும். அதனாலே ஒரு திருப்திகரமான வாழ்க்கை நீங்கள் வாழப்போகிறீர்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, தன்னலம் கருதாது பிறநலம் கருதுவோர் வாழ்க்கையிலே என்றும் உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பிறர் நலத்தை மனதில் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆத்மா நீங்கள். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பல விதத்திலும் யூ ஆர் காம்ப்ரமைசிங் டு அதர் பீப்புள். அந்த ஃபோல்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. யார் என்ன பர்சன் கொடுத்தாலும் அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே பரவாயில்லைங்க, அவங்க எனக்காக செய்கிறாங்க, எங்கள் ஆட்கள் தான், நமக்காக நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை எடுத்துக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கவனம் கரெக்டாக அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோக்கஸிங் பாயிண்ட் டுவர்ட்ஸ் தட் கோல்டு அப்படின்னும் போது எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா சூழ்ந்து உங்களோட இருக்காங்க. உங்கள் வாழ்க்கை முறைகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லாம் உங்களோட ஒக்குமத்தான் இருக்கிறாங்க. இதனால தான் உங்களுடைய தன்மைகளிலே அமைதி நிறைய விஷயத்தில் இருக்குது. இதெல்லாம் புரியுது. இதெல்லாம் எங்கே சார் வெளியில் புரியுது, நாங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை சார், ஸ்லோ ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக இருந்தாலும் ஸ்டெடியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வெற்றி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெற்றியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பவர் நீங்கள். அதற்கான முஸ்தீப்பு தான் இன்றைக்கி கேது ராகு பெயர்ச்சி. இவங்களும் பெயர்ந்துட்டாங்க. குரு பெயர்ந்தார் 14ஆம் தேதி. இன்றைக்கு 19ஆம் தேதி அன்று ராகு கேது பெயர்ச்சியும் நடந்ததுனாலே உங்கள் வாழ்க்கையிலே பல மாறுதல்கள் வரப்போகிறது. அந்த மாறுதல்கள் பலத்தையும் நலத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு முருகப்பெருமானின் ஆசியுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மனதிலே எப்பொழுதும் வேல்மாறலை நினைத்து கொள்வதும் வாழ்க்கையின் சுபிட்சத்தையும் பலத்தையும் உங்களுக்கு அள்ளித்தரும் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம்
தனுசு ராசி நேயர்களே, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், இதனுடைய விளைவுகள் என்ன, எதிர் விளைவுகள் என்ன, இப்படின்றது காயின்ஸோட 2 பக்கத்தையும் அழகாக கவனித்து அந்த கவனித்தலின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கரெக்டாக பைஃபர்கேட் பண்ணி நீங்கள் வச்சிருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்ப்பதனாலே சுகத்தை கொடுப்பதனாலும் இன்றைய நாளிலே ராகு ஆனவர் 3ஆம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே வருவதனாலும் இனிமேல் வாழ்க்கையிலே நிம்மதி, இனிமேல் வாழ்க்கையிலே முன்னேற்றம், இனிமேல் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை தன்னிறைவு என்பதையெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளிலிருந்து அமையப் போகிறது. த டே ஸ்டார்ட்ஸ் வித் பெனிஃபிட். எல்லாமே நன்னதாக அமையும். வெற்றி 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 அப்படின்னு தேவர் ஃபிலிம்ஸில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்ததுமே வெற்றி வெற்றி வெற்றின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றியை நோக்கி பயணம் ஆரம்பிக்கட்டும். மன அமைதியுடன் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே உங்களுடைய வெற்றியின் இலக்கை கரெக்டாக போய் சேர்த்துவிடும். அதனால் வரக்கூடியது உங்களுக்கு பாராட்டு தான். சாதனை பண்ணி நான் பாராட்டாமல் இருப்பாங்களா? அதனால் சாதனையோடு சேர்ந்த பாராட்டுகளை உங்களை நோக்கி வருகிறது அப்படின்னு நல்லா மனசில் புரிந்து கொண்டீர்கள்னா தைரியமாக எல்லா காரியம் செய்வீங்க. வீடு, மனை, வாகனம் எல்லா விஷயங்களும் டக்குன்னு நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும், நல்ல வரன்கள் கிடைக்கும். இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பம் இன்றைய நாளிலேருந்து ஆரம்பித்து விட்டது. இனிமேல் வாழ்க்கையில் சுபிட்சம்தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த சுபிட்சம் உங்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது கட்டியம் சொல்லும் நாள் இன்று. இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளின் நாயகனான திங்களை பிறைசூடிய பெருமானான சிவபெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்கும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. சிலவங்க தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக ரொம்ப பாடுபடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏங்குவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏங்கக்கூடிய ஒரு ஆத்மா நீங்கள். நட்புக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர்களில் சிலவர் உண்டு இல்லையா, அப்படிப்பட்டவர்கள். அவங்க சொல்லிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, பரவாயில்லைங்க, தப்பாக செஞ்சு பண்ணிட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படி உங்களை அழகாக மாற்றிக்கொண்டு அனைவருக்கும் உதவுவது அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல ஒரு காரியங்களாக அமைகிறதுனால வாழ்க்கையிலே எப்போவுமே ஒரு எண்ண ஓட்டங்களை கரெக்டாக சீர்படுத்தி செல்வராக அமைகிறீர்கள். இன்றைய நாளிலே 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார ராகு பெயர்கிறார், 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது பெயர்கிறார். இது ரெண்டும் நல்லதுங்களா? 2, 8 நல்லதுங்களா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்களால குழப்பங்கள் வருவதற்கும், மன சோர்வு, அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே நம்ம கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், அது நல்ல நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போ ராகு கேது 2ஆம் இடத்தில் வந்ததுனால எனக்கு நோய் வந்து விடுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வராதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ராகு என்பது பெரிதாக யோசிக்கக்கூடியவர். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதையுமே பெரிதாக யோசித்தீர்களா சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் என்ற காஷனை உங்களுக்கு தருகிறார்கள். அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் யோசிக்கும் போதே அந்த லெவல் ஆஃப் தாட்டை கொஞ்சம் குறைச்சிருங்க, சிறுசாக மாற்றிடுங்க. அதேபோல் கேது என்பது எதையுமே சிறுசாக வைத்துக்கொள்வார், மரண பயம் போன்ற பயங்களை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயத்திலிருந்து விடுவிப்பதற்கு பக்தியை நிறைய செலவு பண்ணுங்கள். பக்தியோடு போய்விட்டிங்கன்னா அதுவும் சரியாக போடும். அதனால் பக்தியும் மனதிலே ஆசை குறைவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லதொரு பாடத்தை கற்படுத்தி கொடுத்துவிடும். இதனால் இன்றைக்கு நாளில் நீங்கள் 1, 3 என்ற எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களிலே இன்றைக்கு முக்கியமாக விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான விக்னத்தை விலக்கி வழிகாட்டுதலான ஒரு
பாதையை அமைத்து கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளம். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இத்தனை காலம் உங்களுடைய 2ஆம் இடமான மீனத்திலே இருந்த ராகுவானவர் இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளரே பிரவேசிக்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்த கேது 7ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளரே நுழைகிறார். இப்படி வந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னாக்க, நீங்கள் சாதிக்க நினைத்ததெல்லாம் சாதனையாக மாற்றுவதற்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது சாதிக்க வேண்டிய நேரம். உங்கள் வாழ்க்கையிலே பக்தியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் கொடுக்க போகுது. கவலைப்பட வேண்டாம், வெற்றி நிச்சயமாக இருக்க போகிறது. பல விதத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிடுங்க. எங்கெல்லாம் நான் தனிஞ்சு போகணும், எங்கெல்லாம் பணிஞ்சு போகணும், எங்கெல்லாம் பதவியோடு போகணும்னு மனசில் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா அங்கங்கே எடுத்த மாதிரி கரெக்டாக மாறலாம். நிறங்களிலே பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவோம், கேமலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில். அப்படி நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகளாக சூழ்நிலைக்கேற்று மாற்றிக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறிட்டீங்கன்னா சக்ஸஸ். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஒரே மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் அந்த இடம் மட்டும் நீங்கள் கலர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கக்கூடிய நாள் இன்றையிலிருந்து ஆரம்பித்து விடுகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நான் சொன்னேன்ல மல்டி கலர் அப்படிங்கிறனால மல்டி கலர் ட்ரெஸ்ஸே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றையிலிருந்து வணங்க வேண்டிய தெய்வத்திலே முக்கியமான தெய்வமாக துர்க்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். அதனால் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நிறைய மாற்றங்களும் புதிய வளங்களும் உங்களை சேரும். வாழ்க வளத்து. வணக்கம் மீன ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே இந்தந்த சீக்வன்ஸில் தான் செய்வோம் அப்படிங்கிறது இல்லாமல் வேரியேஷன் இருந்தால் கூட செய்வேன் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் அழகாக மாற்றி அதுக்குள்ளார போய் பயணிக்கக்கூடிய திறமைசாலி. அதனால் மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியான வழி. அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு பெருமை. எல்லாரும் வேண்டான்னு சொன்னால் அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு எடுத்து செய்யக்கூடிய ஆசாமி. அதனால் உங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவத்தில் சக்ஸஸ் ஸ்டோரி வரக்கூடியது. உங்கள் ராசிக்குள்ளே இருந்த ராகுவானவர் வெளியில் 12ஆம் இடத்துக்கு போய்விடுகிறார். இப்போது வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு புதிய தனித்துவத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 6ஆம் இடத்துல கேது அமர்வது 6-12 அப்படிலாம் வந்ததுன்னா லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய எண்ணங்களை மனதிலே கொண்டு வந்து விடுவார். எப்படியானா புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு அழகான உயர்வை கொடுத்துவிடும். உங்கள் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள எண்ணத்தை கொண்டு வாருங்கள். கோபம் நல்லதல்ல அப்படின்னு மனசில் வைத்து கொள்ளலாம். செய்யக்கூடிய காரியங்களிலே அழுத்தங்கள் நிறைய இருக்கும். அதாவது மனசிலே ஒரு இனம் புரியாத ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரெஷரை கொண்டு வந்துட்ட பிறகு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நட்பு வட்டாரம் உங்கள் கை கொடுக்கும். வாழ்க்கையிலே முன்னேற்றுவதற்கான பாதைகளை அழகாக அப்படியே லைனப் பண்ணி கொடுக்கும். அதனால் அதை பிடிச்சிட்டே போனீங்கன்னா போதும். நீங்களாக எதுவும் புதுசாக செய்கிறேன்னு போக வேண்டாம். கொஞ்சம் ஆலோசனைப்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே பல மாறுதல்கள் வரக்கூடிய வருடங்களிலே நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்றைக்கி. அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவபெருமானை வழிபடுவதும் இன்றையிலேருந்து நீங்கள் பண்ணினே வாங்க. அதுவும் சோமவாரம் அப்படிங்கிற இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவனை வழிபடுவதனாலே பலவிதமான வாழ்க்கையின் கர்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட எல்லா பிறப்பும் பிறந்து இப்போ மனித பிறவியாக பிறந்திருக்கும் போது எல்லா கர்மாக்களும் நமக்கு தொலையணும் இல்லைங்களா. அதற்கு இந்த சிவன் அருளால்
நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.